அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா 2024 டு 2025க்கான அங்கன்வாடி வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க மக்களே. சற்று முன்பு வெளியாகியிருக்கு. ஸோ இந்த அங்கன்வாடி வேலையை பொறுத்த வரைக்கும் என்னென்ன போஸ்டிங், அதாவது என்னென்ன வேலைவாய்ப்புக்கு பார்த்தீங்கன்னாக்கா என்னென்ன வேலைக்கு ஆளுங்களை எடுக்க போகிறாங்க, ஸோ டோட்டலாக எவ்வளோ காலி பணியிடங்கள் இருக்குது, என்னென்ன முறையில் பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணுவாங்க, ஸோ இதுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன்லாம் இருக்கணும், ஸோ இது எல்லா தகவலுமே நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவே மறந்துடாதீங்க. ஏன்னா இந்த மாதிரி முக்கியமான வீடியோஸ்லாம் முக்கியமான கவர்மெண்ட் ஜாப்க்கு போகணுன்றதே பார்த்திங்கன்னா எல்லாருடைய கனவாகவே இருக்கு இல்லையா இது வரைக்கும். ஸோ யாரெல்லாம் கவர்மெண்ட் ஜாப்க்கு போகணுன்னு நினைக்கிறீங்களோ மறக்காமல் நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள். டெய்லியும் வீடியோ வரும், டெய்லியும் அப்டேட் பண்ணுறேன், கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரி முக்கியமான வீடியோஸ்லாம் நமது சேனலில் டெய்லி கிடைக்கும் உங்களுக்கு. சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த அங்கன்வாடி வேலையை பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக கிட்டத்தட்ட 51,844 வேகன்சி பதவி காலி பணியிடங்கள் இருக்குது. இதில் தமிழ்நாட்டில் எவ்வளோ இருக்குது, மற்ற மாநிலங்களில் எவ்வளோ வேகன்சிலாம் இருக்குது, ஸோ இதில் பார்த்திங்கன்னா யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், ஸோ எந்த ஏஜ்லேருந்து எந்த வயசு வரைக்கும் இதை அப்ளை பண்ணிக்கலாம், இது எல்லா தகவலுமே நான் ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்கனாக்கா 2024 அறிவிப்பு வெளியாகிருக்கு, அதாவது இப்போ தான் வெளியாகிருக்கு. ஸோ அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இது பார்த்தீங்கன்னாக்கா வெப்சைட் இது ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க எல்லோரும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு மாவட்ட வரியாக அதாவது சரி எவ்வளோ எந்தெந்த நாட்டில் எவ்வளோ வேகன்சி இருக்குது, தமிழ்நாட்டில் எவ்வளோ இருக்குது, மற்ற மாநிலங்களில் எவ்வளோ இருக்குன்றதை ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் என்னென்ன போஸ்டிங்க்கு முதல்ல இது வேக்கன்சி கொடுத்துருக்காங்க, வேலைவாய்ப்பு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மேற்பார்வையாளர் மற்றும் ஆசிரியர், பணியாளர், உதவியாளர், அதாவது இந்த 4 விதமான போஸ்டிங். மீண்டும் சொல்கிறேன், மேற்பார்வையாளர், ஆசிரியர், பணியாளர், உதவியாளர், இந்த 4 விதமான போஸ்டிங்க்கு தான் இப்போ நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. 2024 டு 2025 கண்டிப்பாக எடுப்பாங்க. சரிங்களா? மொத்த வேகன்சி மொத்த காலி பணியிடங்கள் 51,844 வேகன்சி இதில் இருக்குது. அடுத்ததாக இதுக்கான அப்ளிகேஷன், அதாவது அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் எப்போ வரும் அப்படின்னா கூடிய விரைவில், அதாவது இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு, இன்னும் ஒரு சில வாரங்களில் கண்டிப்பாக இதுக்கு அப்ளை பண்ணுறது, அதாவது அங்கன்வாடி வேலைவாய்ப்புக்கான அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்துடும். ஸோ அதோட லிங்க்குமே பார்த்தீங்கன்னா இது இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த கவலையும் வேண்டாம். அதாவது அப்ளிகேஷன் லிங்க் வந்த உடனே, ஓப்பன் ஆன உடனே அதை எப்படி அப்ளை பண்ணணும், ஸோ எந்தெந்த இடத்துல என்னென்ன அப்ளிகேஷன் வைக்கணும், அதாவது என்னென்ன ஆவணங்கள்லாம் அதில் சப்மிட் பண்ணணும், ஸோ எல்லா தகவலுமே A to Z எல்லா தகவலுமே நான் சொல்லிடுவேன். ஸோ அது உங்களுக்கு எதுவுமே அவசியம் வேண்டாம். நீங்கள் வீடியோ பாருங்கள், நமது சேனலை டெய்லியும் ஃபாலோ பண்ணிங்கனாவே என்னென்ன வீடியோஸ்லாம் போட்டிருக்கிறேன், ஸோ இது எப்படி அப்ளை பண்ணுறது, எல்லாம் எங்கே கொண்டு போய் நம்ம சப்மிட் பண்ணணும், இது ஆன்லைனில் தான் முழுக்க ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆஃப்லைனில் முறை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா ஜூலை, அதாவது இந்த மாதம் தான் வந்துச்சு, கொஞ்சம் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்தது. ஸோ இப்போ தான் நான் பார்த்தேன். ஸோ வந்திருக்கும் எல்லாருக்குமே அப்டேட் கொடுத்துருவோம் அப்படின்றதுக்காக தான் ஸோ கொடுத்துருக்குறேன். அதே மாதிரி அங்கன்வாடி வேலை பதவியான காலி பணியிடங்கள் எந்தெந்த மாவட்டத்தில் சரி எந்தெந்த மாநிலங்களில் எவ்வளோ வேகன்சி இருக்குன்றதை தெளிவாக சொல்லிடுறேன். அதாவது என்னென்ன போஸ்டிங்கில் எவ்வளோ வேகன்சி இருக்குது அதை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். மேற்பார்வையாளர் பதவியில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 7,000 ப்ளஸ் வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஆசிரியர் பதவிக்கு 4,000 ப்ளஸ் வேகன்சி. அடுத்தது தொழிலாளர், அதாவது பார்த்திங்கன்னா உதவியாளர், ஸோ இது பார்த்திங்கன்னா 13,000க்கும் மேலே வேகன்சி. மினி தொழிலாதி பதவி அந்த இதில் 9,000க்கும் மேலே வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ உதவியாளருக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 21,000க்கும் மேலே வேகன்சி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த அங்கன்வாடி வேலையை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் நான் இந்த வயசில் இருக்கேன், நான் அப்ளை பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ அதுக்காக கண்டிப்பாக ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். ஸோ குறைந்தபட்ச வயசு பார்த்திங்கன்னா 18 வயசு நீங்கள் நிரம்பியிருந்தாவே கண்டிப்பாக இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதிகபட்சம் வயசு 45 வரைக்கும், அதாவது 18 வயசுலேருந்து 45 வயசு வரைக்கும் இருக்கிற ஆண்கள், பெண்கள் அனைவரையுமே அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் பெண்களுக்கு முக்கியமாக முன்னுரிமை கொடுப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு சில கம்யூனிட்டி, அதாவது ஒரு சில கேஸ்ட்டுக்கு மட்டும் பார்த்திங்கனாக்கா 45 வயசு வரைக்கும் காமன் எல்லோரும் அப்ளை பண்ணிக்கலாம். 45 to 50, அதாவது 5 வயசு எக்ஸ்டெண்ட் பண்ணி கண்டிப்பாக இதில் பார்த்திங்கனாக்கா 10 வருஷம்
ஒர்க் பண்ணுற மாதிரி வந்து கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில கம்யூனிட்டிக்கு மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா 5 வருஷம் வந்து 50 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அது எந்தெந்த ஏஜ் என்னென்ன கேட்டகரின்றதை நான் அடுத்த நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ 18 வயசுலேருந்து 45 வயசு இருக்கிற ஆண்கள் பெண்கள் அனைவருமே அப்ளை பண்ணிக்கலாம். இதில் முன்னுரிமை யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கணவரால் கைவிடப்பட்டவர், ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க, அது விதவை, ஸோ இவங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னாக்கா முன்னுரிமை கொடுக்க போவதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதையுமே பார்த்துக்குங்க. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா விண்ணப்ப கட்டணம், அதாவது என்னென்ன கம்யூனிட்டிக்கு வந்து எவ்வளோ ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா பொதுவாக ஓபிசிக்கு, இடபிள்யூஎஸ்க்கு, எஸ்சி எஸ்டிக்கு வந்து நோ ஃபீஸு. மீதி பிசி எம்பிசி இவங்களாம் இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் கண்டிப்பாக இருக்கும். அது எவ்வளோன்றதை நீங்கள் நம்ம அப்ளை பண்ணும்போது அது வந்து ஷோ ஆகும். அங்கே நீங்கள் வந்து பே பண்ணிவிட்டு அதோட ஸ்க்ரீன்ஷாட் வந்து அங்கே நீங்கள் அப்ளை பண்ணி ஸோ அது நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ அது என்ன, அதாவது நீங்கள் அப்ளை பண்ண தெரியலனா கூட அப்ளிகேஷன் லிங்க் வந்த உடனே நான் அதுக்கான வீடியோ போட்டுருவேன். இப்படி தான் அப்ளை பண்ணணும், இங்கே சப்மிட் பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட்லாம் இங்கே அப்லோட் பண்ணணும், அது வந்து எவ்வளோ எம்பியில் இருக்கும், இது எல்லாமே A to Z எல்லாமே அப்ளை பண்ணுறதுக்கான வீடியோ தனியாகவே போடுறேன். இப்போ வந்து இதை நோட்டிஃபிகேஷன் தெரிஞ்சுக்கோங்க. இவங்கெல்லாம் இருக்காங்க, இவங்கெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து அங்கன்வாடி மாநில வாரியாக விவரங்கள், அதாவது எந்தெந்த மாநிலத்தில் எவ்வளோ வேகன்சி இருக்குன்றத தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ அந்தமான் நிக்கோபாரில் வந்து பார்த்திங்கன்னா 10 வேகன்சியும், ஆந்திர பிரதேசத்தில் வந்து பார்த்திங்கன்னா 1800 வேகன்சியும், அருணாச்சல பிரதேசம் ஸோ அதில் வந்து 140 வேகன்சியும், அசாம், அதாவது அசாம் நாட்டில் அந்த மாநிலத்தில் வந்து 7100 வேகன்சி கொடுத்துருக்காங்க. பீகாரில் வந்து பார்த்திங்கன்னா 11000 வேகன்சி வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சத்தீஸ்கர் வந்து அங்கன்வாடியில் வந்து 1500 வேகன்சி கொடுத்துருக்காங்க. கோவா அங்கன்வாடியில் வந்து பார்த்திங்கன்னா 150 வேகன்சி கொடுத்துருக்காங்க. குஜராத்தில் வந்து 1700 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்ததாக வந்து ஹரியானா அங்கன்வாடியில் வந்து கிட்டத்தட்ட 1400 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ இமாச்சல பிரதேசில் வந்து 1150 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஜம்மு காஷ்மீரில் வந்து 1300 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக ஜார்க்கண்டில் வந்து 1800 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அடுத்தது கர்நாடகாவில் வந்து பார்த்திங்கனாக்கா 11000க்கும் மேலே வேகன்சி வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ கேரளாவில் வந்து 1500 வேகன்சியும், மத்திய பிரதேசில் வந்து பார்த்திங்கனாக்கா 11000 வேகன்சியும், மகாராஷ்டிராவில் வந்து பார்த்திங்கனாக்கா 1800 வேகன்சியும், மணிப்பூரில் வந்து 180 வேகன்சியும், மேகாலயா அங்கன்வாடியில் வந்து பார்த்திங்கன்னா 170 வேகன்சியும், மிசோரம் அங்கன்வாடியில் வந்து 130 வேகன்சியும், நாகாலாந்தில் வந்து அங்கன்வாடியில் மொத்தம் 51000 வேகன்சி சொன்னல, அதெல்லாம் ஒவ்வொரு மாநில வாரியாக சொல்லிட்டு வரேன், தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ தமிழ்நாட்டுக்கு எவ்வளோன்னு சொல்கிறேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒடிசாவில் வந்து 1900 வேகன்சியும், பஞ்சாபில் வந்து 1600 வேகன்சியும், அடுத்ததாக வந்து பார்த்திங்கனாக்கா சிக்கமில் வந்து 120 வேகன்சியும். தமிழ்நாட்டில் எல்லோரும் முக்கியமாக கவனிக்க வேண்டியது, தமிழ்நாட்டில் மட்டுமே பார்த்தீங்கன்னாக்கா 1100 வேகன்சி இருக்குது இந்த அங்கன்வாடியில், அதாவது 2024 to 2025 இந்த 1000 வேகன்சியுமே பார்த்தீங்கன்னாக்கா எப்படிலாம் வந்து ஆளுங்களை வந்து செலக்ட் பண்ணுவோன்றதை நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா 18 வயசுலேருந்து 45 வயசு இருக்கணும். ஒரு சில கம்யூனிட்டிக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா 50 வயசு வரைக்கும் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கனாக்கா இதுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா குவாலிஃபிகேஷன்றதை ஃபஸ்ட்டில் நான் சொல்கிறேன், அடுத்தடுத்து சொல்கிறேன். ஸோ இது எல்லாமே இருக்கு இல்லையா, தமிழ்நாட்டில் மட்டும் கிட்டத்தட்ட 1500 வேகன்சி, மீதி எல்லாம் பார்த்துக்கோங்க. டோட்டலாக 51847 வேகன்சி. ஸோ இதுக்கு வந்து தகுதி வந்து கொடுத்துருக்காங்க பாருங்களேன். இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட எந்த வாரியத்திலும் 10ஆம் வகுப்பு 10+2 அதாவது 10வது to +2 உயர்நிலை பள்ளி தேர்வு எழுதியிருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட எந்த ஒரு பல்கலைக்கழகத்திலும் இளங்கலை பட்டம் மேலும் தகுதி விவரங்கள் அறிவிப்பை படிக்கவும், இதெல்லாம் ரூல்ஸாக இருக்கணும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன போஸ்டிங்க்கு என்ன படிச்சிருக்கணும், என்ன குவாலிஃபிகேஷன் கேட்டிங்க இல்லையா, அதுக்கான விவரம் தான் இது. அங்கன்வாடி மேற்பார்வையாளர் பதவிக்கு வந்து ஏதாச்சும் நீங்கள் ஒரு டிகிரி பண்ணியிருக்கணும், படிச்சிருக்கணும், பட்டம் வாங்கியிருக்கணும். அங்கன்வாடி ஆசிரியருக்கு வந்து அதுக்கும் பட்டம் வாங்கியிருக்கணும். அங்கன்வாடி பணியாளருக்கு நீங்கள் 10வது 12வது படிச்சிருந்தாலே போதுமானது. அடுத்தது அங்கன்வாடி மினி பணியாளருக்கு வந்து 10வது படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க, பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அங்கன்வாடி உதவியாளருக்கு 5வதுலேருந்து 8வது வரைக்கும் படிச்சிருந்தாவே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது பார்த்திங்கன்னா ஆன்லைனில் வந்து நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்காங்க. அங்கன்வாடி இது எல்லாமே டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. 3ஆம் படி 4ஆம் படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே நீங்கள் தெரிய வேண்டிய, உங்களுக்கு புரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க் ஓப்பன் ஆன உடனே எப்படி அப்ளை பண்ணணும் எல்லா தகவலையும் நான் சொல்லிவிடுவேன். ஸோ அது ஒன்றும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஸோ இது ஒன்றும் இல்லை, அதுதான் சொல்லியிருக்கிறாங்க.
ஸோ அது எப்படி நீங்கள் உள்ளே போகணும், ஸோ எப்படி நீங்கள் வெப்சைட் ஓப்பன் பண்ணணும், இது எல்லா தகவல் தான் இது. ஸோ இதுதான் அப்டேட். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா கவர்மெண்ட்லேருந்து வரக்கூடிய முக்கியமான வேலைவாய்ப்புகள், ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பார்த்திங்கனாக்கா டீச்சர்ஸ் வேலை வந்தால் சொல்லுங்கள், ஸோ அதுக்கப்புறம் போலீஸ் வேலை வந்தால் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்ஸில் சொல்லிகிட்டே வரீங்க. ஸோ அவங்க எல்லா வேலைக்கும் நான் நோட்டிஃபிகேஷன் வந்து அது நோட் பண்ணி வச்சுருக்கிறேன். நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே வேலைவாய்ப்பு வந்த உடனே கண்டிப்பாக அந்த துறையிலேருந்து நான் வந்து வீடியோ வந்து போடுறேன். ஸோ வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்குமே இது முக்கியமான வீடியோவாக இருக்கட்டும். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். உமன்ஸ் அதுவும் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு வந்து ஒரு முக்கியமான வேலைவாய்ப்பு. ஆண்களும் அப்ளை பண்ணலாம், ஆனால் பெண்களுக்கு முக்கியத்துவமே அது முக்கியத்துவம் வந்து கொடுப்பாங்க. ஸோ இதான் அப்டேட். ஸோ இந்த மாதிரி வந்து முக்கியமான அப்டேட்லாம் தெரிஞ்சுக்க நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண உடனே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. தொடர்ந்து வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ, வெல்கம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.